தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதல்நிலை தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் அவர்களும் இடைமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் மூலிமா தொடர்ச்சியாக நிரப்பிட்டு வராங்க. அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் மற்றும் சார் பதிவாளர், தனிப்பிரிவு உதவியாளர் சொல்லி பல்வேறு முக்கிய பணிகளுக்கான குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுடைய அறிவிப்பு கடந்த ஆண்டு 2025 ஜூலை 15ஆம் தேதி வெளியிடப்பட்டதன் அடிப்படையில் செப்டம்பர் 28ஆம் தேதி தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு டிசம்பர் 22ஆம் தேதி தேர்வுக்கான ரிசல்ட்டும் வெளியிடப்படுது. 4 லட்சம் பேர் எழுதின தேர்வுல 10,583 பேர் முதன்மை தேர்வில் தேர்ச்சி அடைந்து 10,583 பேர் தேர்வாகி இருந்தாங்க. அவங்களுக்கான முதல்நிலை தேர்வு மெயின் எக்ஸாமும் பிப்ரவரி 8ஆம் தேதி நடத்தப்படும் சொல்லி அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான ஆல் டிக்கெட்டும் எல்லாருக்கும் அனுப்பப்பட்டு நேற்றைய தினம் குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதல்நிலை தேர்வு நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் தேர்வு நடத்தப்பட்ட சில நிமிடங்கள்லேயே அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் 38 மையங்கள்ல குரூப் 2 மற்றும் குரூப் 2A மையங்களா ஒதுக்கப்பட்டிருந்தது. சென்னையில குறிப்பா சென்னை மாநில கல்லூரி, சென்னை நந்தனம் கல்லூரி, அரும்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய டிஜி வைஷ்ணவ கல்லூரி 3 கல்லூரிகளும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A மையங்களா ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த ஒதுக்கப்பட்ட மையங்கள்ல காலையில் 9:30 மணிக்கு தேர்வு தொடங்க இருந்தது. ஆனா காலைல 8 மணிலிருந்தே தேர்வு எழுதுவதற்கான நபர்கள் தொடர்ச்சியா கல்லூரிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இயல்புக்கு மாறா டிஜி வைஷ்ணவ கல்லூரியில ஒதுக்கப்பட்ட மாணவர்களை விடவும் அதிகப்படியான மாணவர்கள் டிஜி வைஷ்ணவ கல்லூரிக்கு வந்தாங்க. அப்படின்னா 600க்கும் மேற்பட்ட நபர்கள் டிஜி வைஷ்ணவ கல்லூரிக்கு வந்தாங்க. ஆனால் அவர்கள் வந்த போதும் 400க்கும் மேற்பட்ட நபர்களுடைய எக்ஸாம் நம்பர் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு பலகையிலையும் நோட்டீஸ் போர்ட்லையும் இல்லை. இதனால அதிர்ச்சி அடைஞ்சு அதிகாரிகள்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அதிகாரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கே இது புரியல. ஏன்னா அவங்க ஆல் டிக்கெட்ல ஒதுக்கப்பட்ட மையம் பார்த்தீங்கன்னா டிஜி வைஷ்ணவ கல்லூரி இருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரி என்னவாக நந்தனம் கல்லூரி இருக்கு. அதே நந்தனம் கல்லூரியும் அதே மாதிரி என்ன ஏற்படுது அப்படின்னா, நந்தனம் கல்லூரிக்கும் அந்த பல நபர்களுடைய ஆல் டிக்கெட்ல ஒதுக்கப்பட்ட கல்லூரி நந்தனம் கல்லூரியா இருந்தாலும் அவர்களுக்கான தேர்வு மையமா என்ன இருக்கு அப்படின்னா டிஜி வைஷ்ணவ கல்லூரி இருக்கு. கூடுதல் நந்தனம் கல்லூரியில வினாத்தாள் வருவதற்கும் ரொம்ப காலதாமதம் ஏற்படுது. குறிப்பா மாநில கல்லூரியில மாணவருடைய வரத்தே ரொம்ப குறைவா இருந்துச்சு. 700க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்க தேர்வு எழுத ஒதுக்கப்பட்டிருந்தாலும் தேர்வு எழுதுவதற்கு குறைந்தபட்ச நபர்கள் தான் மையத்துக்கு வந்திருந்தாங்க. காரணம், மாநில கல்லூரிக்காக ஒதுக்கப்பட்ட அந்த எண்களும் வேற கல்லூரிக்கான மையமா ஒதுக்கப்பட்டிருச்சு. இப்படி பல்வேறு குளறுபடிகள் தொடர்ச்சி நீடிச்சுட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல தேர்வு எழுத வந்த மாணவர்கள் டிஜி வைஷ்ணவ கல்லூரிக்கு முன்னாடி போராட்டத்துல ஈடுபடுறாங்க. போலீஸும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உங்க எல்லோரையும் கொண்டு போய் நந்தனம் கல்லூரி, பிரசிடென்சி கல்லூரியில தேர்வு எழுத அனுமதிக்கிறேன், கொண்டு போறேன்னு போலீஸே வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனா இதுக்கு மேல போய் 9:30 ஆகுது, 9 மணி ஆகுது, நேரம் கடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு மேல போய் மாணவர்கள் தேர்வு எழுத முடியும் அப்படின்னா ஒருபோதும் முடியாது. ஆனா மாணவர் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதல்நிலை தேர்வு ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு வெளியிடுறாரு. அதன் பிறகும் இதை ஒட்டிய அறிவிப்புக்கு வெளியிடப்படுது. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகள் ரத்து செய்யப்படுது. தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. கூடுதலா அடுத்த தேர்வு அறிவிக்கப்படும் 15 நாட்களுக்கு முன்னாடியே அதற்கான ஆல் டிக்கெட், அதுக்கான குறுஞ்செய்திகளை அனுப்ப சொல்லி அறிவிப்பு வெளியாது. ஆனா இது முக்கியமா இருந்தாலும் என்ன அப்படின்னா, குரூப் 2 மற்றும் குரூப் 2A படிக்கக்கூடிய மாணவர்கள் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் சொல்லி வீட்டோடைய பல வறுமை நிலைகளை தாண்டி தான் அந்த தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. பெற்றோர்களுடைய திட்டுக்கள் மத்தியில, சொந்தக்காரங்களுடைய கேள்விகள் மத்தியில தான் அந்த தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. பல ப்ரெஷர் இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் அவங்க தேர்வு எழுத வராங்க. இன்னொன்று, சென்னையில தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டாலும் அவர் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்னு சொல்லி பல கிலோமீட்டருக்கு தாண்டி தான் தேர்வு எழுதவும் வராங்க. ஆனா அதிகாரிகளுடைய கவனக்குறைவு, குறிப்பா தேர்வு மையம் ஒதுக்குறதுல இவ்வளோ பெரிய குளறுபடி தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி எப்பவுமே ஏற்பட்டதில்லை. தமிழகத்தில் முதல் முறையா தேர்வு மையம் ஒதுக்கப்படுறதுல மிகப்பெரிய குளறுபடி ஏற்பட்டு தேர்வு நடைபெறுவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த தேர்வு ரத்து செய்யப்படுறது இதுதான் முதல் முறை. குறிப்பா சென்னையில் ரத்து செய்யப்பட்டாலும் மற்ற மாவட்டங்கள்ல ஒரு 1 ஹவருக்கு மேல மாணவர்கள் தேர்வு எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாதி கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிக்கப்படுது. சடனா உள்ள வந்த அதிகாரிகள் தேர்வு ரத்து செய்யப்படுதுன்னு சொன்ன உடனே
தேர்வு எழுதிய மாணவர்கள் ஒரு மன விரக்தியோட வந்து அந்த தேர்வு மையத்திலிருந்து வெளிவர சூழலும் வந்து பார்க்க முடியுது. பல மாணவர்கள் தங்களுடைய வேதனைகளையும் வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க. அப்ப மாணவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனை இது. ஏன்னா தமிழக அரசின் மிக முக்கிய பணிகளுக்கான தேர்வாகவும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A வந்து பாக்குறாங்க. ஆனா இந்த தேர்வுல இவ்வளவு பெரிய குளறுபடி. ஏன்னா ஒவ்வொரு தேர்வையும் ரொம்ப கட்டுப்பாடாகவும் ரொம்ப கவனத்தோடையும் ரொம்ப பல விதிமுறைகளை தாண்டி தான் மாணவர் அட்டன் பண்றாங்க. இதுக்கெல்லாம் இவ்வளவு கட்டுப்பாடு போடக்கூடிய, இதுக்கெல்லாம் இவ்வளவு விதிமுறை வகுக்கக்கூடிய அதிகாரிகள் தாங்கள் செய்யக்கூடிய வேலைகள்ல இவ்வளவு பெரிய குளறுபடி நடந்திருக்கிறத வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா இது பல இளைஞர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல இவ்வளவு கவனக்குறைவா இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு தேர்வு வந்து நடத்தணும் அப்படின்னா டேட்டு தள்ளி போகும் அப்படின்னா இது கூடுதலா மாணவருக்கும் ஒரு ப்ரெஷரை தான் உண்டாக்கி இருக்கு. கூடுதலா மாணவர் படிக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. கூடுதலா வீட்டுல பதில் சொல்லணும். பல சிக்கலுக்கு மத்தியில மீண்டும் மாணவர் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து இந்த அரசு வந்து தள்ளி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். கூடுதலா வந்து தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கார். புதிய அலுவலரா வெங்கடப்பிரியா அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க தலைமையில தான் அடுத்த தேர்வு வந்து நடத்தப்படும் அப்படின்னு பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. அடுத்த தேர்வாச்சும் முறைப்படி அரசு அதிகாரிகள் கவனம் எடுத்து இந்த தேர்வு நடத்த வேணும் அப்படிங்கிறது தான் அவன் கேட்டுக்க வேண்டிய விஷயமா இருக்கு.